வணக்கம். வணக்கம். சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம உள்ளூர் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் ஒத்துக்கல. அடுத்தால மந்திரி சபை மாற்றம் இருக்கும்போது இவருடைய லாக்காக்கள்ல கொஞ்சம் பறிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. நம்மளும் அது சம்பந்தமா பேசணும். ஆனா திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் நடந்த அமைதி பேரணியில 2 பேரும் கைகுலுக்கி ஒரு பெரிய அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்களே. கலைஞர் நினைவு பேரணி. நீங்க சொல்றது அதாவது சிஎம்க்கு அவருக்கு ஒத்துவரல. அடுத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சிகள்ல அவருக்கு வந்து பெரிய லெவல்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல அவரும் திரும்பி உதயநிதி பேசுறப்ப வழக்கமா சொல்லுவாரு அண்ணன் கே நேரு அவர்களேன்னு சொல்லுவாரு. பட் அண்ணன்கிற வார்த்தையை அவர் சொல்லல அப்படின்னு ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து திடீர்னு 2 பேரும் கை கொடுத்துருக்காங்க. என்ன கை கொடுத்ததுன்னாங்கன்னா, ஒரு அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு வந்து நேற்று பார்லிமெண்ட்ல பேசினார். ஆமா, பேசுனதுல அவர் வந்து கிட்டத்தட்ட நிதி, அதாவது தமிழகத்துக்கு நிதி கொடுத்து வர்றதுல ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. அது என்னன்னா, தமிழ்ல ஆரம்பிச்சவரு இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் குழந்தை கட்டி விட்டாரு. அமெரிக்காவில் படிச்சு அடிச்சு நவர்த்தி எடுத்து விட்டாரு. அதுல அது வந்து நல்லா வைரல் ஆயிருந்துச்சு. காரணம் என்னன்னா, கன்னி பேச்சியா இருந்தா கூட ரொம்ப ஒரு சரளமா அவர் பேசின அந்த டாக் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வந்து இந்த பேரணி ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, ராஜா வந்து சொல்லியிருக்காரு, பாத்தீங்களா நேரு ஆனா ஆமாமா நானும் பாராட்டணும்னு நினைச்சேன். எங்க நேரு அப்படின்னு திரும்பி கை கொடுக்குறாரு. கை கொடுத்தாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க. அது இன்னும் ஒரு கூடுதல் என்னன்னா, முதல்வர் வந்து என்ன பண்ணாரு, உதயநிதி பக்கத்துல வரவர்கிட்ட பாராட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட கேட்கிறேன். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுமூகமான ஆரோக்கியமான ஒரு சுமூகமான நிலை. இதை ஒரு பக்கம் நம்ம பேசினாலும் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சி திமுக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் வந்து ஒரு 5 பக்கம் மொட்டை கடிதம், ஒரு 5 பக்கம் மொட்டை கடிதாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமைச்சரை விமர்சனம் பண்ணி ஒரு கடுமையான, அதாவது நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் வழக்கமா எழுதி எல்லாம் ஜெராக்ஸ் போட்டுருக்காங்க. ஆமா, ஜெராக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கூடுதலா 2-3 போட்டோஸ், இந்த போட்டோஸ் எல்லாம் சேர்த்து அது வந்து அவரு வந்து அமைச்சர் நேருடைய தரப்புக்கும் அது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முசிறி, தாத்தாங்கார்பேட்டையெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த இருந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த கடிதம். என்னன்னு தெரியல, ஒரு கிட்டத்தட்ட சர்ச்சை வந்து ஒரு 2 மாசமாவே ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்கு. நேருக்கு எதிராகவே உட்கார்ந்து வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தாரு, அப்படி போனாரு வந்தாரு, இதே மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. இது என்ன, ஒரு உதயநிதி வந்தாரு, ஒரு நாள் 2 நாள் இங்க இருந்தாரு. ஒரு நாள் வந்துட்டு தங்கிட்டு அடுத்த நாளும் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாரு. பச்சைமலை போனார்ல, அப்போ என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. அதாவது அமைச்சர், சீனியர் அமைச்சரையும் கூப்பிட்டு எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு அவர் பேசுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவர் அதுல ஒரு டக்குனு வேலையை முடிச்சுட்டு அவர் நேரம் ஈரோடுக்கு ரோடு போயிட்டாரு. அதனால இந்த தொடர்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி முடிய போகுதுன்னு எல்லாத்துக்குமே என்னன்னா, திமுக உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஒரு தரப்பு சந்தோஷம், ஒரு தரப்பு அந்த மொட்டை கடிதம் போடுறது திமுகவுல ஒரு பழக்கமே இல்லை. அடிச்சுக்குவாங்க, முடிச்சுக்குவாங்க. தலைமை ஒண்ணும் பெருசா இந்த கடிதத்துல விஷயத்துல தலைமை பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மொட்டை கடிதாசிக்கு ஒன்னும் வேல்யூ கிடையாது. இது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம். பட் அது வந்து மொட்டை கடிதாசியில வந்து ஒன்றும் பெருசா விஷயம் கிடையாது. என்னன்னா, எம்எல்ஏக்கள்கிட்ட நேரடியாக விசாரிக்க மாட்டாங்க, எம்எல்ஏக்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல மொட்டை கடிதாசி என்ன காரணம், ஏன் அதை இதுல ஒரு தட்டி விடுறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்துல இது திடீர்னு ஒரு பிஜேபி திருச்சி மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் வந்து திடீர்னு ஜெயகர்ணா தொழிலதிபர் மாவட்ட துணை செயலாளரா, துணைத்தலைவர், கட்சியில என்ன பொறுப்புல மாவட்ட துணைத்தலைவரா இருக்காரு. திருச்சி சிவாவுடைய பையன் கட்சி அதுல இருந்து விலகிறாரு. இப்ப அடுத்ததா இவர் விலகிறாரு. சொந்த பணி சொந்த பணி இல்ல. இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 2 கிரிக்கெட் டீம் விளையாண்டுருக்கு. அதாவது கார்பரேட் டீம்ஸ் கிரிக்கெட். இவர் வந்து
ஜெயகர்ணா வந்து கிரிக்கெட் டீம் வச்சிருக்காரு, ஆக்சினான்னு சொல்லி ஆமா ஷோரூம் வச்சிருக்காரு. அது ஒரு கிரிக்கெட் டீம் வச்சிருக்காரு, ஆக்சினா கிரிக்கெட் கிளப்னே வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் டீமுக்கும் இன்னொரு டீம் மெட்லைன் சொல்லி ஒரு டீம், மெட்லைனுக்கும் ஆக்சினாவுக்கும் மேட்ச் சாரநாதன் காலேஜ்ல மேட்ச். அதுல ஒரு நல்ல ஏதோ ஒரு சண்டை ஆகி போச்சு, ரெண்டு டீமுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு. ஜெயகர்ணா தரப்பு வந்து ஒரு தரப்பு அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஜெயகர்ணா தரப்பை தான் வேற ஒரு டீம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது உடனே இடமலைப்பட்டி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதுல என்ன சொல்றாங்க, ஜெயகர்ணா மேலேயும் வழக்கு பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. பட் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் பிஜேபியில நிர்வாகி அப்படின்னு ஒண்ணு போலீஸ் ஒரு தெளிவா, உங்களுக்கு பெருசா உதவி பண்ண முடியாது, நீங்க பிஜேபி நிர்வாகியா இருக்கீங்க, கண்டிப்பா மேலிடத்துல உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க வேற வழியே இல்லாம அவரு டமால்னு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு அறிக்கையை வந்து வாட்ஸ்அப்ல ஒன்றும் பாத்தீங்கன்னா லெட்டர் பேட் இதெல்லாம் தொடர்பு முடியல 2 நாளா. ஆமா, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அவரு. பட் அதுல வந்து அவரால் ஒன்றும் வழக்கமா என்ன சொல்லுவாங்க, லெட்டர் பேடில் ப்ராப்பரா ஒன்று ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, இல்லை ஒரு லெட்ரு கொடுத்துட்டா போகும், எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் கொடுத்துட்டு போவாங்க. பட் இது என்ன பண்ணாரு, வாட்ஸ்அப்ல வந்து அறிக்கை விட்டுட்டு டக்குன்னு பண்ணிட்டாரு. இப்பயுமே எல்லாத்துக்கும் பல பேருக்கு என்னன்னா, என்ன உண்மையிலேயே ஒரு ஜெயகர்ணா வந்து கட்சியை விட்டு விலகிட்டாரா, என்ன பிரச்சனைங்கிறது இன்னும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா அவர் கட்சியை விட்டு விலகல, இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பாக்குறதுக்காக ஒரு வெள்ளாட்டம் விட்டுருக்காரு. கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. இதுல தான் அப்படி அதுல உங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் யாராவது அவருக்கு ஒரு உதவி பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்கல்ல, வழி இல்லை, நீங்க வெளியே வர்ற மாதிரியாவது நீங்க ஒரு அறிக்கையை கொடுத்து ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு சிக்கலாயிரும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.